சிந்தனை சரிவுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பற்றி ஜனங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். வெறும் குழந்தைகளை செலவு செய்வது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு சிந்திப்பவர்களாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம அறிவு தோட்டத்தில் சுற்றுலா வரக்கூடிய குழந்தைகள் கூட அதைத்தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக அந்த தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகங்கள் கரைபுரண்டு ஓடுது. அப்போ என்னன்னு கேட்டால் இயற்கையே நம்ம சொல்லலை, இயற்கையை தொட்டே பார்க்கல. ஈவன் நீங்கள் மாடி தோட்டம் வச்சிருந்து அந்த செடி கொடிகளை அவங்க தொட்டாங்கனாவே அந்த உணர்வு வரும். செடி கொடிகளோடு பழகக்கூடியவர்கள் இன்றைக்கி நிறைய வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சமூகத்தில் தொண்டாற்றுவர்கள், மக்களுக்காக சேவை ஆற்றுபவர்கள் என்பது மிக குறைந்து வருகிறார்கள். சில அரசியல் கட்சிகள் தவிர மீதி பெரும்பாலான தொண்டர்கள் பெய்டு வாலண்டியர்ஸை தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்போது இன்றைக்கி அறிவொளி இயக்கம் நடந்து போது 50,000 தொண்டர்களை நாங்கள் திரட்டினோம். இன்றைக்கி போனால் அது மாதிரி திரட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அதுக்காக குறிப்பிட்ட இந்த சமூகம் இன்றைக்கி எதை நோக்கி வேகமாக பயணிக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்கள அந்த கேள்வி கேட்கணும், எதை நோக்கி ஓடுறீங்க, எதை சாதிக்க விரும்புகிறீங்க, எதை நாம் இழந்து ஓடுகிறோம். நான் எங்கள் தோட்டத்தில் அந்த தேங்காயை சாப்பிடும்போது, சப்போட்டா பழமோ எது பழம் சாப்பிடும்போதும் எதை இழந்து இருக்கோம் அப்படின்றதே என்னால் அதை தான் நான் முதல்ல உணர முடியுது. ஏன்னு கேட்டால் அதை இழந்து தான் இன்றைக்கி நம்ம ரசாயன உரங்களை போட்டு எல்லா மக்களுக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் இதெல்லாம் எந்த லாஜிக்கும் இல்லாமல் எந்த காரியங்களும் இன்னும் அவங்க யோசிக்காம ஒரு 9 மணி வாக்கில் விஐடி பக்கம் அப்படி போயிட்டு பாருங்கள், நம்ம போகவே முடியாது. அந்த அளவுக்கு மசாலா வாசனைகள். இதுதான் நல்ல உணவு. அப்போ வாழ்க்கையை பற்றியே கூட என்ன சிந்தனை வருதுன்னா, நல்ல உணவு எது, நல்ல வாழ்க்கை எது, அப்போது சந்தோஷமாக இருக்கணும்னா எது அப்படின்றலாம் இன்றைக்கி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கேள்விகள் கேட்காமலே தான் இளைஞர்கள் வளர்கிறாங்க, மாணவர்கள் வளர்கிறாங்க, இந்த சமூகம் வளருது. அது மேலும் மேலும் இந்த சமூகத்தை பின்னோக்கி தள்ளுகிறது. அது எல்லாமே இருக்கணுன்றது தான் இந்த புத்தகம் எழுதணும்னு ஒரு வெற்றி.